அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை 3/6/2025 அஷ்டமி திதி இரவு 9:57 வரை. அதன் பிறகு நவமி திதி கீழ்நோக்குள்ள பூரம் நட்சத்திரம் நள்ளிரவு 12:58 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திரம் நட்சத்திரம் சித்த யோகம் நள்ளிரவு 12:58 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை ரிஷப லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் புதனும், மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரனும் கேதுவும், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் சுக்கிரன். இன்று என்ன செய்யலாம்? தற்காப்பு கலைகள் மற்றும் இசை ஓவியம் பயில, கடன் தீர்க்க, சொத்து விவகாரங்கள் பேசி முடிக்க, கண் திருஷ்டி கழிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, மின்சாரம் இல்லாத போது தேடப்படும் மெழுகுவர்த்தியை போல சிலர் தேவைப்படும் போது மட்டும் தேடப்படுகிறார்கள். ஆமாங்க, சிலர்லாம் திடீர்னு பேசுவாங்க, பார்த்தோம்னா அப்புறமா தான் தெரியும் அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை நடக்கணும்னு இருந்திருக்கும். அதுக்காக நம்மக்கிட்ட ஓடி வருவாங்க. எல்லா நேரத்திலையும் அன்பாக பேசுகிறவங்க யார்? அவங்க வேலை முடியறதுக்காக மட்டும் அந்த நேரம் ஓடி வந்து அப்படியே பாசமாக பேசி ஒரு நடிப்பு நடிக்கிறவங்க யார்? இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு யார் யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வாழ்க்கை சூத்திரத்தை தெரிந்து வைத்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சுக்கிரன் வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால அலுப்பு சலிப்பு அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும். உற்சாகமாக இன்றைய தினத்தில் நீங்கள் இருப்பீங்க. அழகு இளமை ஒரு பக்கம் அதிகமாகிக்கிட்டே போகும். தள்ளி போன சில வேலைகள் எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. வீடு கட்டுறது அது மாதிரியான வேலை எல்லாமே இனிமேல் விறுவிறுப்பாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் ஒருபடி உயர்ந்து கொண்டே போகுங்க. புதன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள்லாம் கொஞ்சம் தேடி வருவாங்க. சொந்த பந்தங்களும் கொஞ்சம் விருப்பமாக வந்து பேசுவாங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரணும், புதிய வேலையாட்களை சேர்க்கலாமா, இல்லை பழைய வேலையாட்களில் யார் தகுதியானவங்க தரமானவங்க, யாரை வச்சுக்கலாம் யாரை எடுத்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க. ஆனால் கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா ஏழரசனி நடந்துட்டுருக்கு இல்லைங்களா? எல்லா விஷயத்தையும் அவங்கக்கிட்ட பகிர்ந்து கொள்ளாதீங்க. அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் வேலை சுமை இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திரன் சாதகமாக இருக்கிறதுனால குலதெய்வ கோவிலுக்கும் போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, முடியும் என்று தெரிந்தால் முயற்சி எடு, முடியாது என்று தெரிந்தால் பயிற்சி எடு.
ஆமாங்க. அதுதாங்க உங்கள் கொள்கை. முடியாது அப்படின்னு மூட்டை கட்டி தூக்கிட்டு ஓரமா போட்டுட்டு போகிறது உங்களுக்கு எப்பயுமே பிடிக்காதுங்க. முடியாதா? அதென்ன முடியாது? என்னால் முடியும். பார், கொஞ்ச நாள் கழிச்சு பார் அப்படின்னு சொல்லிட்டு எந்தவித சவாலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அந்த சவால்களை ஏற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் சவால்களை சமாளித்து வெற்றி பெறுவதற்காக முயற்சிப்பவர்களும் பயிற்சி எடுப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனுடைய சாரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால அருமையாக பேசுவீங்க. எல்லா விஷயங்கள்லையும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் பேச்சில் ஒரு கம்பீரமும் இன்றைய தினத்தில் இருக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகமாகுங்க. ஒருவருக்கொருவர் புரிதல் வர ஆரம்பிக்குங்க. உங்கள் ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு வலுவானவர் சுக்கிரன் தாங்க. அவர் உங்களை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டாருங்க. இப்போ உங்களுடைய ராசிக்கு பின்பக்கமாக 12வது வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வீடு மனை ஏதாவது வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே நீங்கள் முன்பணம் கொடுத்துருந்தீங்கன்னா, அக்ரிமெண்ட் போட்டிருந்தீங்கன்னா சீக்கிரமாக அதை பத்திரப்பதிவு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் சீக்கிரமாகவே இருக்குங்க. புதன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் அந்த துறை சார்ந்த மேற்கொண்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிற அப்டேட் பண்ணிக்கிற அமைப்பும் இனிமேல் உங்களுக்கு கூடி வருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் லாபம் உண்டு. புது பங்குதாரர்கள் வருவாங்க. வேலையாட்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு, ஒரு முடிவு வரும். நல்ல வேலையாட்கள் வேலைக்கு வந்து சேருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. காரணம் உங்களுடைய கடின உழைப்பு தாங்க. கூட வேலை பார்க்குற சக ஊழியர் ஏதாவது ஒரு மணி நேரம் பார்த்துங்க அப்படின்னு சொன்னாலும் கூட நீங்கள் போயிட்டு வாங்க, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அனுசரணையாக அரவணைப்பாக பேசி அடுத்தவங்க வேலையும் இழுத்து போட்டு நீங்கள் எப்பயுமே பார்த்துட்டுருப்பீங்க. அதனால் அலுவலகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் செலவு அலைச்சல் இருக்குங்க. அவங்க மட்டும் கவனமாக இருக்கணுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, தூங்காத இரவுகள் இருக்கலாம், ஆனால் விடியாத இரவு இல்லை, முடியாத செயலும் இல்லை, வெற்றி நிச்சயம். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே அப்படித்தாங்க. எதிர்மறையாக எதையுமே நீங்கள் பேச மாட்டீங்க. நேர்மறையாக அதிகமாக நீங்கள் யோசிப்பீங்க. அடுத்தவங்க உங்களை பார்த்து ஏதாவது சொன்னாங்கன்னா ஆனால் அதெல்லாம் நீங்கள் நம்ப மாட்டீங்க. நமக்கு எல்லா தகுதியும் இருக்குது. உழைப்பால் நம்மால் எதையுமே பெற்றுவிட முடியும். இவங்க யார் நம்மளை பற்றி எல்லாம் குறை சொல்கிறதுக்கு, இவங்க யார் நமக்கு மார்க் போடுறதுக்கு அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் விடாமுயற்சியால் வெற்றி கொடியை நாட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால திடீர் முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க. பூர்வ புண்ணியாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால பிள்ளைகளுடைய கல்யாணத்தை பற்றி சின்ன சின்ன கவலைகள் எட்டி பார்க்குங்க. பொண்ணுக்கு வயசு கூடிக்கிட்டே போகுது, காலாகாலத்தில் கல்யாணத்தை பண்ணி கண்ணார பார்க்கலான்னு பார்த்தா நல்ல ஜாதகம், பொருந்துகிற ஜாதகம் வரலையேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. ஆனால் சுக்கிரன் இப்போ மாறி வந்திருக்கிறாரு. லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார். பிள்ளைங்க ஸ்தானத்தை நேருக்கு நேராக பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் உங்கள் பிள்ளைகளுக்கு பொருத்தமான ஜாதகங்கள், பொருந்தக்கூடிய ஜாதகங்கள் இனிமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் பிள்ளைகளுடைய கல்யாணம் சீக்கிரமாக கூடி வர்றதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. பூர்வீக சொத்து தகராறு, வாய்க்கா வரப்பு தகராறு போய்கிட்டே இருக்குதுன்னு நீங்கள் சில நேரங்களில் முணுமுணுத்துட்டு இருந்தீங்க. அதுவும் இப்போ ஒரு முடிவுக்கு வர ஆரம்பிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே உங்களுக்கு லாபம் இருக்குது. என்னதான் சுற்றி முற்றி போட்டிகள்லாம் இருந்தாலும் கூட உங்களுடைய அந்த அன்பான பேச்சால் வாடிக்கையாளர்கள் அதிகமாகவே இன்றைக்கி வருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்குங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சாதகமாக எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில்
கேது உட்கார்ந்துருக்கிறார். அதனால் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் வேலை சுமை இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நினச்சதெல்லாமே நிறைவேறுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, தனியே நின்றாலும் தன்மானத்தோடு நின்றால் சுமையான பயணமும் சுகமாக மாறும். ஆமாங்க, தனித்து விடப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் கவலையே பட மாட்டீங்க. ஆனால் அதே நேரத்தில் தன்மானத்தோடு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், சுய கௌரவத்தோடு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், எதுக்காகவும் நாம் எதையும் விட்டு கொடுக்காம இருந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் கௌரவத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. சாதுரியமாக பேசி இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கீதமாகவும் பேசி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. காரியம்தான் பெருசு, வீரியமெல்லாம் பெருசு இல்லைங்கிற சூட்சுமத்தையும் இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சு வச்சுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. மனம் திறந்து சில விஷயங்களை ஒருவருக்கொருவர் பேச ஆரம்பிப்பீங்க. கடந்த காலத்தில் மனசுக்குள்ளார இருந்து வந்த சில கசப்புணர்வுகள் அதெல்லாமே மாறி ஒருவருக்கொருவர் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. சுக்கிரன் சாதகமாக மாறியிருக்காரு. 10வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. புது வேலை சிலருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே மாதிரி கௌரவ பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாமே தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று தீருங்க. அதே மாதிரி புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க. புது பங்குதாரர்கள் முதலீட்டாளர்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அதிகாரிகளும் உங்கள்கிட்ட தனிப்பட்ட வகையில் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வாங்க. சக ஊழியர்கள் மத்தியில் அதனால் செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் முயற்சிக்கலாம். ஒரு பேங்க் லோனாக இருக்கலாம், அல்லது ஒரு டின் நம்பர் வாங்குறதா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே செல்வாக்கு உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவு உண்டு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நம்பிக்கையை விட நல்ல நண்பன் இல்லை, சிந்தனையை விட நல்ல ஆசிரியர் குரு இல்லை. ஆமாங்க, நம்பிக்கை தாங்க நமக்கு நண்பன். 4 பேர் நமக்கு நண்பர்களாக இருக்கலாம். ஆனால் அந்த நண்பர்களை நாம் நம்பணும், நம்பிக்கை வைக்கணும். அந்த 4 பேரை தாண்டி நம்ம மேலே நாம் எப்பயுமே நம்பிக்கை வைக்கணும். ஆமாங்க, அதனால தாங்க நம்பிக்கையால் எல்லாவற்றையும் சாதித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். குறிப்பாக பூரம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், கொஞ்சம் டென்ஷனும் இருந்து கொண்டே இருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று ரொம்ப சிரமமாக இருந்தது. ஆனால் இன்றைய தினத்தில் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. ஆனால் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் முன்கோபம் சண்டை சச்சரவு வர வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எதிர்த்தவங்க கொஞ்சம் அடங்குவாங்க. ஒரு வகையில் செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஆனாலும் இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களையும் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் ஏதாவது கேள்வி கேட்டால்
கொஞ்சம் பொறுமையாக பணிவாக பேசுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் கூட வேலை பார்க்குறவங்க அவங்க ஏதாவது கொஞ்சம் கரடுமுரடாக நடந்துக்கிட்டாலும் நீங்கள் கொஞ்சம் கனிவாக பேசி கொண்டு போயிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. முடிந்த வரைக்கும் வெடி உணவுகளை தவிர்க்க பாருங்கள். உப்பு காரத்தையும் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. நீ செல்லும் பாதை ஒரு நாள் வெல்லும் பாதையாக மாறும். ஆமாங்க, ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதில் அனுபவப்பட்டு அதில் அடிபட்டு நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கீங்க. நாம் கற்றுக்கிட்டதை அடுத்தவங்களுக்கு சொல்லணும், அடுத்தவங்களுக்கு அது பயன்படணும் அப்படிங்கிற முயற்சியில் இப்போ நீங்கள் இறங்கியிருக்கீங்க. அதனால தாங்க நீங்கள் செல்லும் பாதை இனிமேல் வெல்லும் பாதையாக மாறும். அந்த சூட்சுமத்துக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. தன பாக்யாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அதனால் நினச்சபடி நடக்கும். எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கைக்கு வரும். பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் அவசரத்துக்கு வாங்கின பணத்தையும் இன்றைக்கி தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. 8ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்து 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சந்தேகத்தால் இருந்த சங்கடங்கள் அதெல்லாம் சரியாகி சந்தோஷ செய்திகளையும் இனிமேல் எதிர்பார்க்கலாங்க. உங்களுக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அலுப்பு சலிப்பு அதெல்லாமே விலகி ஆர்வமாக இருப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி ஜெயிச்சும் காட்டுவீங்க. குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக நெருங்கி பழகினவங்க கூட ஒரு சிலர் உங்களை விட்டு விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. போகிறவங்க போகட்டும், வர்றவங்க வரட்டும், பார்த்துக்கலாங்க அப்படின்னு இன்றைக்கி தைரியமாகவும் இருப்பீங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். எல்லாரை விட அதிகமாக உழைக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் எல்லாரை விட கொஞ்சமாக சம்பளம் வாங்க வேண்டியதாக இருக்குது. என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் நீங்களே உங்கள் மேலே கோபப்பட்டு கொண்டே இருப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு யோகம் உண்டுங்க. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் அலைச்சல்கள் இருந்து கொண்டே இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நேர்மை என்ற வெளிச்சம் உன்னிடம் இருப்பின் நிம்மதி என்ற நிழல் உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆமாங்க, நீங்கள் நேர்மையாக இருக்கிறீங்க, அதனால தாங்க நிம்மதியாக இருக்க முடியுதுங்க. ஆனால் அடுத்தவங்களுக்காக உதவி செய்ய போய் தான் அப்பப்போ சிக்கிக்கிறீங்க. அந்த நேரத்தில் அதனால தான் உங்கள் நிம்மதியை இழக்கிறீங்க. இனிமே யாருக்கும் எதுவும் நல்லது செய்யக்கூடாது, உதவி செய்யக்கூடாது. செய்தால் நமக்கு தான் எதிராக அது திரும்புது, மாறுது. இனிமேல் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் அடுத்த நாளே அடுத்தவங்களுக்கு உதவ ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாதிரியான குழந்தை மனது, நல்ல மனது, வெள்ளை மனதுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசியை நேருக்கு நேராக உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பார்க்க தொடங்கிட்டாருங்க. இதுவரைக்கும் 6வது வீட்டில் அவர் மறைஞ்சு கிடந்தாருங்க. தேவையில்லாத வீண் பழிகளெல்லாம் நீங்கள் சுமந்துக்கிட்டு இருந்தீங்க. இப்போ அந்த பழிகள் எல்லாமே உங்களை விட்டு விலக ஆரம்பிக்குங்க. உங்களுடைய ராசிநாதனாகிய சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணப்புழக்கமும் நிம்மதியாக இருக்குங்க, சரளமாக இருக்குங்க. வாங்கின இடத்துல திருப்பி கொடுப்பீங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. உயர் ரக ஆடை அணிகலன்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் சாதிச்சும் காட்டுவீங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும்.
ஏன்னா லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் கூடுதல் லாபம் உண்டு. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே விலகி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. குரு பகவானின் அனுகிரகம் 9வது வீட்டிலேருந்து உங்களுக்கு கிடைக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. அதே மாதிரி சேமிக்கவும் இனிமேல் தொடங்குவீங்க. வியாபாரத்திலேயும் திடீர் லாபம் இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்கள் கை இன்னைக்கு ஓங்கி இருக்குங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால விஐபிகளெல்லாம் ஆதாயம் உண்டுங்க. அதே போல் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, அறிவு என்பது நதியை போன்றது. அது எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அமைதியாகவே இருக்கும். ஆமாங்க, ஆழமான நதிகள் பார்த்திங்கன்னா ஆர்வரிக்காமல் அது மாட்டும் ஓடின்னு இருக்கும். அதே மாதிரி அறிவு அதிகமாக உள்ள நீங்களும் அலட்டிக்காமல் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் பேச வேண்டிய இடத்தில் மட்டும் பேசிவிட்டு மற்ற இடங்களில் அமைதி காக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார், 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும். எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். புது பொறுப்புகள், பதவிகள், கௌரவ பொறுப்புகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு நிம்மதியாகவும் இன்றைய தினத்தில் இருக்குங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் சுக்கிரன் உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் ஈகோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனம் பழுதாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எலக்ட்ரானிக் சாதனங்களும் புதுசு வாங்கக்கூடிய சூழலும் இருக்குதுங்க. இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் பெரிய பெரிய பொறுப்புகள் அதெல்லாம் தேடி வர வாய்ப்பு இருக்குது. அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. குரு பகவான் 8வது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறதுனால யாருக்காகவும் சாட்சி கையெழுத்து, ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்காதீங்க. சகோதரங்களால் இன்றைக்கி நல்லது நடக்கும். பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு மாறும். அவங்க எந்த காலேஜில் சேர நினச்சாங்களோ அதே காலேஜில் அந்த பாடப்பிரிவே கிடச்சி அவங்க சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அந்த வகையில் மனசுக்குள்ளார ஒரு நிம்மதியும் எட்டி பார்க்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, விழுந்தாலும் மீண்டும் எழுந்து மரமாக காட்டுகிறது விதை. ஆமாங்க, அது மாதிரி தாங்க நீங்கள். எதிரிகள் நீங்கள் விழுந்துட்டீங்கன்னு நினைப்பாங்க, வீழ்த்திட்டோன்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் விஸ்வரூபம் எடுக்கக்கூடியவங்க. விழுந்த விதையானது எப்படி விருட்சமாக விஸ்வரூபம் எடுக்கிறதோ அதுபோல் விழுந்தாலும் விழுவதெல்லாம் எழுவதற்கேன்னு வித்தையை தெரிந்து வைத்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கார். 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. அதே மாதிரி விலகி சென்ற சில நண்பர்கள், உறவினர்கள் வழியை உங்ககிட்ட பேசுவாங்கங்க. வீடு மனை வாங்கிறதெல்லாம் வெறும் கனவாகவே இருக்குது, நம்மெல்லாம் வாங்க முடியுமா, நமக்கு அந்தளவுக்கு வருமானம் வருமா, அதுக்கான கொடுப்பனெல்லாம் நமக்கு இருக்குதா அப்படின்னு நீங்கள்
ஒரு காலத்தில் ஏக்கமாக நினச்சிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ எல்லாமே கைகூடி வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் மறைஞ்சி கிடக்கிறதுனால எதை தொட்டாலும் இழுபறியாக இருக்குது. எங்கே போனாலும் செலவு தான் ரெட்டிப்பாகுது. ஒரே நேரத்தில் எந்த வேலையும் முடிக்க முடியல, 3 முறை போய் தான் முடிக்க வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. சீக்கிரமாகவே செவ்வாய் மாற போகிறாரு. அதுக்கு பிறகு எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டவும் போகிறீங்க. குடும்பத்தில் இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. பிள்ளைகளும் சந்தோஷமாக இருப்பாங்க. மகனுடைய கல்யாண விஷயமாக மணமகள் தேடின்னு இருக்கீங்க. பொருத்தமான ஜாதகம் இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கும் போய் வந்துட்டிங்கன்னா சீக்கிரமாக நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குது. அதே மாதிரி தேங்கி கிடந்த சரக்குகளும் இன்றைக்கி விட்டு தீருங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். ஏன்னா புதன் வலுவாக உட்கார்ந்துருக்காரு, சூரியனும் வலுவாக உட்கார்ந்துருக்காரு. அதனால் அலுவலகத்தில் மரியாதை கூடும். சிலருக்கு புது வேலைக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கீங்க, அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வேலை சுமை, சோர்வு, களைப்பு இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, நட்பு அழகுதான் எல்லை மீறாதவரை, மழை அழகுதான் வெள்ளமாக மாறாதவரை, எல்லாமே அழகுதான் எல்லை தாண்டாதவரை. ஆமாங்க, அதனால தாங்க எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. அளவுக்கு மிஞ்சினா அது அமிர்தமும் நஞ்சாகும். அதனால தான் எல்லார்கிட்டையுமே நீங்கள் இடைவெளி விட்டு பழகக்கூடிய இலக்கணத்தை தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க. கடந்த 2-3 நாளாகவே கொஞ்சம் அலைச்சல் தான், செலவுகள் தான். இன்றைக்கி கூட அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்குது. அதனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவோண நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, ஆனால் இன்றைக்கி எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. வீண் செலவுகளையும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய பிரபல யோகாதிபதி சுக்கிரன் 4வது வீட்டில் உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால வீடு வாங்கிறது, கட்டுறது, அதில் இருந்த இழுபறிகள் அதெல்லாம் சரியாகி உடனே ஒரு வீட்டு மனை அமையிறதோ அல்லது வீடு அமையிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் பட்ஜெட்டுக்கு, ரசனைக்கு தகுந்த மாதிரி எல்லாமே சிறப்பாக அமைவதற்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உண்டுங்க. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. ஆனாலும் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியில் சொல்லிகிட்டு இருக்க வேண்டாங்க. அதே மாதிரி சில நேரங்களில் உங்களையும் மீறி சில வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வரும்போது அந்த கடுமையான வார்த்தைகளை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் அருமையாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்லா இருக்குது. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, துன்பத்தை அனுபவித்தால்தானே இன்பத்தை தேடுவதற்கு எண்ணம் வரும். நீ சிகரத்தை தொடுவதற்கு
துன்பம் துயரம் என்னும் ஏணியை பயன்படுத்து. ஆமாங்க. அதனால தாங்க கஷ்ட நஷ்டம் வந்தால் ஏதோ கடவுள் நமக்கு இது மூலமாக சொல்லித்தர வராரு, இது மூலமாக சில விஷயங்களை கற்றுக் கொடுக்க வராரு அப்படின்னு ஏற்றுக்கொண்டு அந்த கஷ்டங்களையே தடை கற்களையே பயன்படுத்தி படிக்கட்டுகளாக்கி கொண்டு எங்கும் எப்போதும் முன்னேறி கொண்டே செல்லக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சுக்கிரன் 3வது வீட்டில் தைரியஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டார். அதனால் தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்கும், எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும், புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. உங்கள் ராசியை சந்திரன் நேருக்கு நேர் பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. வேலை சுமை ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் குரு பகவானும் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருந்து வந்த குழப்பங்கள் தடுமாற்றங்கள் அதெல்லாமே வந்து விலகுங்க. தன்னம்பிக்கை வர ஆரம்பிக்குங்க. சொந்தக்காரங்களில் ஒரு சிலர் உங்களை உதாசீனப்படுத்தினாங்க, இப்போ அவங்களே நேருக்கு நேர் வந்து பேசுவாங்க. வியாபாரம் என்னவோ அப்படி இப்படிமா இருக்குதுன்னு சில நேரங்கள் யோசித்து கொண்டு இருந்தீங்க. இன்றைக்கி ஏதாவது பெரிய கான்ட்ராக்டில் கையெழுத்து போடுறது அல்லது ஒரு புது ஏஜென்சி எடுக்கிறது அல்லது புது வேலையாட்களை வேலைக்கு சேர்க்குறதுன்னு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வருங்க. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் எல்லாத்துலேயுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் புதன் இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. ஒரு சிலருக்கு ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தது போல் இப்போ புது வேலை அமையறதுக்கு புது இடமாற்றம் அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றியை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, சிதைக்க முயலும் சோதனைகளுக்கு இடையே தன்னை செதுக்கி உயர முயற்சிப்பது தான் உயரிய வாழ்க்கை. ஆமாங்க. எத்தனையோ பிரச்சனைகள் வந்து சிலர்லாம் நிலைகுலைந்து போனவங்களாம் இருக்காங்க. ஆனால் நிலைகுலைந்து போகிற அளவுக்கு நிறைய சிக்கல்கள் பிரச்சனைகள் வந்தாலும் நிலைகுலையாமல் எப்பொழுதுமே இருந்து கொண்டு அடுத்த கட்ட வேலைகளை ஆரம்ப வேலைகளை பார்க்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. எங்கும் எப்போதும் யதார்த்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எதை தொட்டாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி செய்தியை எதிர்பார்க்கலாங்க. பணவரவும் பரவாயில்ல, கேட்ட இடத்துல இன்றைக்கி கிடைக்குங்க. அதே மாதிரி மொபைல் ஃபோன் மாதிரி சில புது உபயோகப் பொருட்கள் அதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனம் கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுக்கிரன் 2வது வீட்டில் வந்து உட்காந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால இனிமேல் எந்த தடங்களும் இல்லை, எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி தாங்க. புது வீடு மனை வாங்கிறதுக்கு முன்பணம் தர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட இன்றைக்கி ரொம்ப நல்ல லாபம் இருக்குது. வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. உத்தியோகஸ்தானாதிபதி குரு பகவான் உத்தியோகஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேரெல்லாமே கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆதரவாக கேது வந்து உட்காந்துட்டாரு. 6வது வீட்டில் வந்து உட்காந்துட்டாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. வியாபார வகையிலையும் சில மாற்றங்களை கொண்டு வருவீங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி அது லாபகரமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் இருக்குங்க. பிள்ளைகளை கொஞ்சம் அன்பாக பொறுப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. 6வது வீட்டில் சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அப்படி இருக்கிறதுனால சவால்களில் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் அதெல்லாம் நிறைவேறத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது.
பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.